This video sponsored by EduQuest. இந்த EduQuest அப்படிங்கிறதுனோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்தெந்த கடவுளை வந்துட்டு வணங்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், என்னெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக, அதாவது நம்மளோட மனநிலை, உடல் நலம் சார்ந்த பயன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒவ்வொரு கடவுளை வணங்குனாலும் கிடைக்கும் பிரயோஜனங்களை தான் தமிழில் தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சிவன், அதாவது பரமசிவன். சிவபெருமானை நம்ம வணங்கினா நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போங்க. அதாவது நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே தீரும், பல வினைகள் எல்லாமே வந்துட்டு அழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மன நிம்மதி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், தியானம் பண்ணோம் அப்படின்னா தியானத்தில் வளர்ச்சி அடைவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தரியம், ஆழமான எண்ணங்கள் எல்லாமே தோன்றும், சண்டைகள், நச்சு தொடர்புகள் எல்லாமே விலகும்னு சொல்கிறாங்க. புண்ணியம் வந்துட்டு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மோட்சம் பெற வாய்ப்பு, அதாவது மறுபிறவி வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவபெருமானுக்கான ஒரு பிரதான நாள்னால் திங்கக்கிழமை அப்படின்னா நம்ம வந்துட்டு சிவபெருமானை ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமான், அதாவது சுப்பிரமணியர். முருகனை நம்ம வணங்கினோம்னா மாணவர்களுக்கு வந்துட்டு அறிவுத்திறன் வந்துட்டு ஏற்படும், தேர்வில் வந்துட்டு வெற்றி பெறுவாங்கன்னு சொல்கிறாங்க. திருமண தடை இருந்துச்சுன்னா அது விலகுன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமே நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகைவர்கள், கடன், துன்பம் எல்லாமே விலகிருங்கிறாங்க. மன வலிமை அடையலாம், துணிச்சல் வந்துட்டு அதிகரிக்குமா. அடுத்தது ராகு, கேது, இதில் இருக்க தோஷம் எல்லாம் விலகிருன்னு சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. முருகனோட மந்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓ சரவண பவா. அடுத்தது பிள்ளையாரை வந்துட்டு வணங்கணும் அப்படின்னா எல்லா வேலைகளுமே நன்றாக வந்துட்டு துவங்கலாம், தடைகள் எல்லாமே நீங்கும், சுபமாக எல்லாமே முடியும், கல்வி, அறிவு, நினைவாற்றல் எல்லாமே கிடைக்கும், மனதளவில் அமைதி கிடைக்கும், வீட்டில் வந்துட்டு சுப நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். அடுத்தது அம்மன், அதாவது துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி, இவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களை வணங்கினா துன்பங்கள், தெய்வ தோஷங்கள் எல்லாமே விலகிடும், குடும்ப நலன் பெறும், செல்வம் பெருகும், கல்வியில் தேர்ச்சி பெறுவோம், பெண்களுக்கான பாதுகாப்பு கிடைக்கும், நல்ல சக்தியோடு இருப்பாங்க. அப்புறம் தீய சக்திகள் எல்லாமே விலகிரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூரிய பகவானை வணங்கினோம்னா உடல் நலம் பெறும், கண்ணில் உள்ள நோய் பிரச்சனை எல்லாம் தீரும். அதுக்கப்புறம் அதிகாரம், புகழ், சூரிய தோஷம் எல்லாமே நீங்குங்கிறாங்க. ஆண்களுக்கு வாழ்க்கையில் மேலோங்கி வருகிற அப்படின்னு வர்றதுக்கான தூண்டலை வந்துட்டு ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் வந்துட்டு சந்திர பகவானை வணங்கினோம்னா மன அமைதி, மன அழுத்தம் குறையும், சந்திர தோஷம் நீங்கும். இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.